இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புல்லு தான் பிடிங்கிட்டு இருக்கேன் தோப்புக்குள்ள. எதமும் புல்லு பிடிங்கி போட மாட்டேன் மாட்டுக்கு. இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால சீக்கிரமாக போயிடணும். அதனால வெள்ளை மாடெல்லாம் கட்டிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் புல்லு பிடிங்கி போட்டு போனால் மேய்ஞ்சிட்டே இருக்கும். புல்லை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பிடுங்கணும்னு சொல்லி. நல்லா சின்ன சின்ன புல்லாக இருக்கும், நல்லா பூக்காமல் இருக்குல்ல, அதனால் நல்லா கழிக்காமல் மாடு தின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறக்கே நம்மளுக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. என்ன கொஞ்சம் ஈரமாதனால கொஞ்சம் மண்ணோட வருது, அது உதறினா மண் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உதறி உதறி பிடுங்கிட்டு இருக்கேன். வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்காம வீட்டில் சும்மா இருந்தாலும் சரி, கரெக்டாக 1:30 அடித்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் எப்பயும் மணி கரெக்டாக 1:30 ஆனோன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா பிடுங்கினது போதும் சாமி போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். நம்ம இன்னைக்கு புல்லு பிடுங்கையில் கையில் எடுத்துகிட்டு போனால் அது என்னமோ தோகை விழுந்து கிடந்துச்சு, அதெல்லாம் 2 தொகையை இனிக்கி அதை முடிச்சு போட்டு புல்லெல்லாம் அள்ளி வச்சு கட்ட ஆரம்பிச்சாச்சு. எல்லா புள்ளையும் அள்ளி வச்சு கட்டினதுக்கப்புறம் பார்த்தா என்னடா இவ்வளோ நேரம் பிடுங்கி இவ்வளோ தான் பிடுங்கணுமா, ஐயோ அது ஒரு கண்ணுக்குட்டி கூட பத்தாதே, நம்மளுக்கு வேறு பசி எடுத்துருச்சே அப்படின்னு நினச்சிட்டு சரி இந்த புல்லை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு சாப்பிட்டு திரும்பி இன்னொருக்கம் வந்து இன்னும் நிறையா பிடிங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புல்லை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் பூரா பார்த்தா நல்லா செவ்வாழை தார் விட்டு காயாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படா பழுக்கும்ன்ற ஒரு ஆர்வத்திலே நானும் கிளம்பிட்டேன்.